ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் SN Trading Tips. வாங்க இன்றைக்கி மார்க்கெட் எப்படிலாம் போயிருக்கு அப்படின்னு சேட்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா 23,675 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. 23,675 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸை கொடுக்குறாங்க. ப்ரீவியஸில் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா 23,765 சொன்னேன். அந்த 65க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கலை. ஆனால் நம்ம ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து மார்னிங் இதிலேருந்து மேலே போகிறப்போ ஒரு சின்ன ஸ்கேல்பிங் ஒன்று பண்ணோம். ஒரு 10 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணியிருந்தோம். அது எந்த இடம்னு சொல்கிறேன், வீடியோக்குள்ளே வாட்ச் பண்ணுங்கள். 23,700 23,700 கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 83ல் நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். காலையில் என்ட்ரி பண்ணியிருந்தேன். 83லேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 to 15 பாயிண்ட் வந்து ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்கேல்பிங் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 93, 95 ரேஞ்ச் வரைக்கும் மார்னிங்கில் போயிருக்குது. ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட் இதில் புக் பண்ணிட்டு இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரேடு தான். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் 23,750 புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷனில் ஒரு ட்ரேட் பண்ணோம். இது எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வைக்கிறேன். இந்த புட் ஆப்ஷனில் நம்ம கொடுத்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரீமியமில் இண்டெக்ஸில் மார்க்கெட் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆகிறது விவேப்புக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தோன்னே நான் வந்து புட் ஆப்ஷனில் செகண்ட் என்ட்ரி கொடுத்தேன். இந்த செகண்ட் என்ட்ரி 1 மினிட் கேண்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். 23,750ல் என்ட்ரி எடுத்தோம். அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 83 ரூபாவில் வந்து என்ட்ரி சொல்லியிருந்தேன். 83 ரூபா நான் எடுத்த என்ட்ரி. 83 ரூபாலேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 95, செகண்ட் டார்கெட் 112. இது வரைக்கும் ஸ்டே பண்ணலாம், மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை அதிகபட்சம் 143 ரூபா வரையும் போயிருக்குது புட் ஆப்ஷனோட ப்ரீமியம். இந்த 143 வரையும் ஏன் போயிருக்குன்னா மார்க்கெட்டிங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனில் இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. அதாவது நேற்றுடைய க்ளோசிங் ரேஞ்சில் மார்க்கெட் டச் பண்ணி அதுக்கு கீழே வந்திருந்தனா ஒரு நல்ல செல் சைடு நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கலாம். திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து கால் சைட் போயிடுச்சு. கால் சைட் போன உடனே நம்ம என்ன பண்ணோம், அகெயின் ட்ரேட், தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 23,750 கால் ஆப்ஷனில் 3வது ட்ரேட் காலையில் எடுத்திருந்தோம். ஸ்கேல்பிங் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். 3வது ட்ரேடில் அதில் சொல்கிறேன் பாருங்கள், என்ட்ரி லெவல் இந்த இடத்துல எடுத்தோன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23,700 750 தான் எடுத்தோம் நினைக்கிறேன். 700 கால் ஆப்ஷனில் தான் எடுத்திருந்தோம் 3வது ட்ரேட். அதில் நம்ம ஒரு 15 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ணியிருந்தோம். டோட்டலாக இன்றைக்கி வந்து 70 அபவ் நம்ம வந்து பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஸ்கேல்பிங் மொமெண்டமில். வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க மார்னிங் ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும், லைவ் வீடியோ. அதில் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து புரியும், கிளியராக தெரியும் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கிறோம், எங்கே எக்ஸிட் பண்ணியிருக்கிறோன்ட்டு. சரிங்களா? நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:44 இந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்து திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட் எடுத்தோம். இந்த 3 ட்ரேடும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் கேட்ச் பண்ணோம். கால் ஆப்ஷனில் 20 பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 60 பாயிண்ட் 70 அபோவ் வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு மார்னிங் எப்படிலாம் போகுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓரலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்த சார்ட்டுடைய பேட்டர்ன். ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்தது. ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மேலே போகல. எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகல அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த ரெட் கலருக்கு மேலே மார்க்கெட் போகல. 23,777 தாண்டி போகல. இதை தாண்டினா தான் மார்க்கெட் வந்து கால் சைடு போகும். இல்லைனா அது கீழே வந்துடும். திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட் டச் பண்ணி மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்துருக்கு. சரிங்களா? இப்போது இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். இதில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். நாளைக்கு மார்னிங் ட்ரேடுக்கு உள்ள செட்டப் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து பையான இடம், இந்த பையான ரேஞ்சை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், இதை பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி கற்றுக்குங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். நாளைக்கு ஸ்கேல்பிங் ரேஞ்சுக்கு இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்.
இது இன்னும் வேலிட்ல தான் இருக்குது, இங்கே மேலே போட்டிருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டேல பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒரு லோ வந்து ரிஜெக்ஷனோட மேலே போயிருக்குது. இந்த விக்கை வந்து மார்க்கெட் வந்து திரும்ப தாண்டி திரும்ப அதுக்குள்ளேயே திரும்ப ஒரு ட்ரிகர் பண்ணி மேலே போயிட்டு மேலே போகாமல் கீழே வந்திருக்காங்க. இப்போ நமக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் ஜோனாக நாளைக்கு இருக்கும். இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்னால் ரெட் கலரில் போட்டுருவேன், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இது வந்து நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சப்போர்ட் ஜோன் வந்து இதுவாக இருக்கும். இதுக்கு கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏரியா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்ம வந்து மார்னிங்கே சொல்லியாச்சு. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்க்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா 23,550க்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுனாலே நம்மளுடைய வியூ பார்த்தீங்கன்னா புட் சைடு தான் போகணும். 23,500 ரேஞ்ச் வரையும் புட் சைடு வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. 23,480 ரேஞ்ச் வரைக்கும் புட் சைடு வியூ வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டிலாக வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்டை எப்படி போகணும்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்கேல்பிங் எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ண முடியும். இது வந்து நாளைக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில் இதுக்கு பிலோ க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிடும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவ் மார்க்கெட் ரீட்ரெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து கால் சைட் போக முடியும். சரிங்களா? இதுக்கு பிலோ க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 23,550க்கு பிலோ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,490 இந்த ரேஞ்ச் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கால் சைடு போகுது. இதுவும் பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா நெக்ஸ்ட்டு 23,400. அதுக்கு அடுத்தது 23,340 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதுக்கு தான் பாக்ஸ் அந்த பக்கம் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இதுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்தா மட்டும் இந்த ஏரியாவிலேருந்து புல் பேக் பண்ணி ரிவர்சல் கொடுக்கணும். மார்க்கெட் ஃபஸ்ட்டு இது வரையும் வரணும், வந்தால் தான் நம்ம அடுத்து பார்க்கணும். இல்லைனா இங்கே இருக்கிற ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நம்மளுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஸ்கேல்பிங் மூமெண்டமில் இருந்து கேட்ச் பண்ணிக்கிறது நல்லது. மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போகுது, புட் சைடு வரல. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் ரேஞ்சுக்கு அபோவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மேலே இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கால் சைடு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோவ் ஓப்பனாக இருந்தால், இதுக்கு மேலே ஓப்பனாக இருந்ததுன்னா மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சுக்கிட்டே ஓப்பனாக இருந்தால் கூட கால் சைடு போகுது அப்படின்னா இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோசிங் கொடுக்கும். ஏன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிறாங்க. 23,674 ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. இந்த ரிஜெக்ஷனை தாண்டி க்ளோஸை கொடுத்தா தான் மேலே போகும். இல்லைனா இந்த ரிஜெக்ஷனுக்குள்ளேயே மார்க்கெட் எங்கேயும் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து புட் சைட் ட்ரேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போகும் கால் சைடு போச்சுன்னா. அப்படி இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்கும். கால் சைடு ஒரு க்ரீன் கேண்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கால் சைடு போகிறதுக்குள்ள மூமெண்டம் கேண்டிலாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய என்ட்ரி கால் சைடு எப்படி எடுக்கலான்னு மார்னிங் ட்ரேடில் வந்து மூமெண்டம் பொறுத்து கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவ் மார்க்கெட் போனால் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும். ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் போனால் தான் இது வரைக்கும் போகும். 23,800 ரேஞ்ச் வரைக்கும் போகும். இல்லை அப்படின்னா இதுலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிடும். இந்த ஏரியாவில் ஒரு ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 23,000 நாளைக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில் 5 மினிட்ஸே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா 23,700 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் கால் சைடு போச்சுன்னா இது வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். இதுலேருந்து ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா புட் சைடு ட்ரேட் பாருங்கள். இதுக்கு மேலே ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா கால் சைடு பார்க்கலாம். அப்படி கால் சைடு போச்சுன்னா 23,730 750 ரேஞ்ச் வரைக்கும் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. இது வந்து ஸ்கேல்பிங்காக மட்டும்தான். ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க டெய்லி மார்னிங் லைவ்ல வருவேன் 9:15 to 10:15. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் பண்ணணும், நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு காரணம் என்ன, என்ட்ரி ஆகிறதுக்குள்ளேயே காரணம் என்ன, அதே மாதிரி மார்க்கெட் இண்டெக்ஸில் எப்படி மூவ் ஆகுது, இண்டெக்ஸில் எஸ்எல் போடணுமா இல்லை ப்ரீமியம் நம்ம எடுக்கிற ஆப்ஷன் செயினில் எஸ்எல் நம்ம போடணுமா, அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கேண்டிலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு கேண்டில் என்னென்ன மூமெண்டம் செய்து நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி போதோ அதை பார்த்து தான் நம்ம வந்து ஸ்கேல்பிங் மூமெண்ட்டை கேட்ச் பண்ண முடியும். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நாளைக்கு மார்னிங் 9:15 to 10:15 லைவ்ல இருப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி வாட்ச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடுங்க.